கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 9ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த ஊமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அடுத்த வசனம், அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் இரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் ஊமைகளாக சொல்லப்படுகிறது என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்கள், என்னுடைய மகள் சொன்னால், அம்மா நான் தொடர்ந்து போடுற வீடியோவை பார்த்துட்ருப்பேன். அந்த குடும்பம் இந்து குடும்பம் தான். அவங்க செயல்களெல்லாம் நல்லா இருக்கும். அதாவது நேர்மையாக அந்த இதெல்லாம் அவங்க செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நல்லா இருக்கும். ஏன் ஆண்டவரை அவங்க அறியவில்லை? ஏன் அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை? நம்மளுடைய ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அவங்க என்ன ஆவாங்க? அவங்க செய்கிற நீதி அவங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு அவள் கேட்டாள். அப்போது நான் யோசித்தேன், இங்கே செய்கிறவர்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குற்றம் கண்டுபிடிக்கிறபடியாக இவர்களை சுற்றி வருவார்கள். ஆண்டவர் நிறைய இதை சொல்லி கொண்டு வருவார். ஆனால் எல்லா இடத்துலையும் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவரை அறியவும் இல்லை. அவர்கள் கண்டு காணாதவர்களாகவும் கேட்டு உணராதவர்களாகவும் இருந்தார்கள். தேவனை அங்கே காண்கிறார்கள், தேவகுமாரனை. ஆனால் அவர் சொல்கிற வார்த்தைகள் எத்தனையோ பேர் மனம் திரும்புகிறாங்க. அவர்களோ மனம் திரும்பாமல் கண்டு காணாதவர்களாகவும் கேட்டு உணர்வு இல்லாத இருதயமாக இருக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்கோ அருளப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கு அருளப்படவில்லை அப்படின்னு அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஏனென்றால் அவர்கள் காது இருந்தும் கேளாதவர்களாக இருக்கிறார்கள், உணர்வில்லாதவர்களாக இருக்கிறார்கள். ரட்சிப்பு கர்த்தருடையது தான். ஒருத்தன் மனம் திரும்பினா தானே ரட்சிக்க முடியும், இல்லையா? மனம் திரும்பாத பட்சத்திலே ஆண்டவர் எப்படி ரட்சிப்பார்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களை அவர் என்ன செய்வார்? ஒன்றும் செய்ய மாட்டார், இல்லையா? ஆண்டவர் அவர்களுடைய இஷ்டத்துக்கும் அந்த வழியை, இனி எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறாயோ அது உன்னுடைய இஷ்டம் என்று அவர் அந்த வழியை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறார். நீ எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறாய் என்பது அது உன்னுடைய விருப்பம் என்பதை அவர் விட்டு விடுகிறதை பார்க்கிறோம். என்னை தேடுகிறவனே கண்டடைவானே அல்லாமல் தேடாதவனை எப்படி அவங்க கண்டடைவார்கள்? தேடுவதற்கு மனசில்லை. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவே அவர்களுக்கு விருப்பம் இல்லாத பட்சத்திலே அவர் என்ன செய்வார்? நான் தான் இயேசு கிறிஸ்து, உங்கள் பாவங்களை மன்னிக்கவே இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நிறைய ஊழியக்காரங்க மூலமாக தேவன் யார், அவர் எதற்காக வந்தார் என்பதை குறித்து தீர்க்கதரிசி மூலமாக, ஊழியக்காரர் மூலமாக, விசுவாசி மூலமாக, நிறைய நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் மூலமாக சொல்லப்பட்டாலும் அவர்கள் இறுதியும் ஏற்றுக்கொள்ள மனதில்லாத பட்சத்திலே ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகிறார். இடுக்கமான வாசல் வழியை உட்பிரவேசித்தாதான் நல்லது. விசாலமான பாதையிலே நான் போவேன் என்றால் அவர் ஒன்றும் செய்ய மாட்டார், விட்டு விடுவார், இல்லையா? நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். என் மகளுக்கு நான் விளக்கம் கூறினேன். ஒருத்தருக்கு அருளப்படும், ஒருத்தருக்கு அருளப்படாது. ஏனென்றால் அவர்கள் கேட்கவே மனதில்லாத பட்சத்திலே ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார் என்று நான் சொன்னேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். நம்மளுடைய கடவுளை தேவன் என்று உணர்ந்தவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான்கள். உண்மையிலுமே நாம் எல்லாம் பாக்கியவான்கள். நம்ம ஆண்டவர் தெரிஞ்சிருக்கிறார். நாம் அவருடைய அழைத்த அழைப்பிலே நிலைத்திருக்க வேண்டும். நம்மை எதற்காக அழைத்தார்? பரிசுத்தத்துக்காகவும் அழைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவதற்காகவும் அழைத்திருக்கிறார். நாம் அதை செய்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்போமா? நன்றி. தேங்க்யூ.